என்னாச்சு இது அப்படி சாப்பிடும்போது இருக்குது போதும். என்ன நூடுல்ஸோட இதையும் கட்டி ஒன்று சிக்கன் சில்லி அண்ணா நீங்கள் சாப்பிடுவா. மக்களே டூட்டி முடிச்சு வந்தங்க. அப்படியே மீன் வேறு சூடாக இருக்குது, 2 சாப்பிட்டு போகலான்னு அப்படியே வண்டி கடையில் நிப்பாட்டணும். 2 மீன் சாப்பிட்றாங்க மக்களே. வீடியோ நான் வேணா நேம் சேனல் நேம் கொடுத்துட்டு போகிற பாருங்க. சரி ஹைட் கரெக்டாக இருக்கு மாதிரி எனக்கு சூடாக இருக்கு மக்களே. வளர்ச்சிக்காக போன்பே பயன்படுத்துங்க, முன்னேறுங்க. இணைகிறது. சிக்கன் சில்லி போடுங்க அன்னைக்கு மக்களே. வாங்க சூடாக மீன் சாப்பிடுவோம். சூடாக இருக்கு. जंगल में और चेयर இணைக்கப்பட்டது. हम लोग दारू नहीं पीते. हाँ है भाई. बोलो 30 वाला है 20 वाला है. 20 वाला है. भाई হবে এমনি এমনি দিয়ে দাও. হ্যাঁ ফায়দা হবে না, এমনি দাও. ऐसे दे देगा क्या? हां அப்படியே கொடுக்கலாம் இருங்க. ना 20 பீஸ் ரெண்டு கொடுங்க, அப்படியே கொடுத்துறலாம். சூடா தம்பல அண்ணா இந்தாங்கண்ணா. ஏய் இது ஜெருங்கடா. ஓ ஏய் ஆறு பிரிவே பாரு. கிளிப்பு ஏறண்டானே பாரு போடு. रूम में बनाएगा? रूम में बनाएगा? रूम में तरकारी करिबो. हां खाइबो. भात खाबे. कंपन किधर है? এই তো বাস স্ট্যান্ড, ওই কল ওই যে বাস স্ট্যান্ড আছে, বাস স্ট্যান্ডের পিছনে যে ওখানটা আছে ওই কত বড় না இங்க அப்படி காகப்புறம் புரிய அடிச்சாங்க புடிட்டாங்க அப்படி சரிங்களா. அவன் கீழ விழுந்துட்டான். நல்லா வந்துட்டான். யாரு பண்ண கூட போறான் பாருங்க. அவன் தப்பு. நெய் மீன் மாதிரி இருக்கும், கறி மீன் மாதிரி இல்லை. நெய் மீன் அதான் கொஞ்சம் கறியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு சொல்லுங்கள். அப்படி நெய் மீன் சாப்பிடுவாரு கோச்சிக்காதீங்க, அதான் கொஞ்சம் கறியாக இருக்கும். சரி சரி.
அவனுக்கு நம்ம சரக்கு அடிச்சு கொடுக்க அன்றைக்கி எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆனால் அது கையெல்லாம் வைக்க மாட்டேன் சாப்பிட்றதுக்கு. அதுவே மாதிரி மட்டும் உடனே எடுத்து கொடுத்தான். கையெல்லாம் வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குது. இப்போ முதல்ல அவங்களுக்கு பயந்து கறி மீன்லாம் பங்கி கொடுக்கணும். இதனுக்கு பயந்து இப்போ நம்ம ஆளுகளை பயந்துட்டு தான் எல்லாம் பங்கி கொடுக்கணும்னு தோணுது. 2 ஆமை கொஞ்சம் என்ன அருள் சாமி தட்டி அடிக்கிறாங்க. நம்மளே எல்லாம் மிஞ்சிட்டாங்க. நம்மளே குடிச்சு தட்டி அடிக்கிறவங்க. ஆமை கொஞ்சம் 7 மணிக்கு இருந்து நான் பார்த்துட்டா சொல்லிட்டு நான் வெளியே வந்து நிற்கிறேன். போலியோ கேட்டில் ப்ரெஷ் எடுத்து பார்த்து நான் பார்த்துட்டு என்ன சொல்லி நான் ஒன்றுமே பேசல. கருப்பு சாப்பிடலையா எனக்கு என்னடா ஆமை குஞ்சு இது என்னமோ தொலைஞ்சு வரத்தோட எவ்வளோ வரமாட்டேங்கிறாங்க. நான் நம்ம மாதிரி நினைக்கிறேன். ஓயாம எழுதுறது எப்பவும் இருக்காது. ஒன்று இப்போத்தான் நாங்கள் வைக்கிறது இல்லை. குழந்தைகளுக்கு சேராங்க. டெய்லி ஏதோ ஒன்று அப்படின்னு தோணுச்சு. நீ சொன்ன ஞாயிற்றுக்கிழமை போனாலும் பெயிண்ட் வைக்கிறதானே பகுதி வைக்க முடியாது அப்படின்னு நான் பேர் நினைச்சேன். அதுக்கு இங்கேயே வச்சாச்சு. காட்டு போல இருந்துச்சு. 1 கிலோ வாங்க போதும். எனக்கு 2 கிலோ வாங்கி வேஸ்ட்டு. வறுத்த மீன்லாம் தின்னு போட்டுக்குவேன். வறுத்த மீன் அளவாக வச்சு 3 நேரம் 2 நேரம் தின்னேன். காலையில் நினச்சி நான் 6 மணி வரைக்கும் வந்துட்டேன். 6 மணிக்கு திடீர்னு வரட்டேன்னாரா 6 மணிக்கு வந்துட்டு இது சூடு பண்ணாமல் வந்துட்டேன். ஞாபகம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அனுப்பி விடுங்க. போய் மத்தியானம் போயிட்டு 4:30 போயிட்டேன். மறக்காம பெல் பட்டன் அனுப்பி மக்களே. பாய். மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் ஆகிட்டேன். போய் வீடு நெய் மீன் சில்லியா பீஸாண்ணே? நெய் மீன் சில்லியா பீஸா? அதான் கேட்டேன். சரி அதே பேப்பர் விடுங்க. நெய் மீன் போட்டு வைங்கன்னாரு. கேட்டுக்கு எதுவுமே சொல்லல. நெய் மீன் 50 ரூபாய்க்கு போட்டு வைங்கிட்டு 2வது கேட்டா அப்புறம் சில்லி அதான் சொன்னேன் சொல்கிறாங்க. இல்லை அவரும் என்னென்னு கொண்டு வைப்பாரு. சொன்னா தானே அவருக்கு தெரியும்.